أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அந்த மூன்று பிரிவுகளை பற்றி கேட்டிருந்தேன். அன்றைய தினம் மூன்று இப்போ விளக்குதா? நான் பேசு விளங்குதா? அதான் கேட்டேன். சரி சரி. இப்போ அன்றைய தினம் கியாமத் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் மூன்று பிரிவுகளாக பிரிந்து இருப்பார்கள் என்று உங்களிடம் கேட்டிருந்தேன். அது என்ன மூணு பிரிவு கேட்டிருந்தேன். சரி, புரியவில்லை உங்களுக்கு. அதுக்குண்டான பதில் கிடைப்பது கஷ்டமாக இருக்கின்றது. அதனால மூன்று பிரிவுகள். முன் சென்றவர்கள் முன் சென்றவர்களே அப்படிதான் போட்டிருக்குது. அடுத்தது இது முதல் பிரிவு. இரண்டாவது பிரிவு வலப்புறத்தில் இருப்பவர்கள். மூன்றாவது பிரிவு இடப்புறத்தில் இருப்பவர்கள். இதான் அவங்கள்ட்ட கேட்டேன். முன் சென்றவர்கள், இதுதான் முக்கியமான. முன் சென்றவர்கள், எனக்கு இந்த உலகம் தேவை கிடையாது, ரசூல் என்ன சொல்லுகின்றார் அதற்காக நான் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வின் பெயரில் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக தன் உயிரை மாய்த்து கொண்டார்களே சண்டையில், யுத்தத்தில், அவர்கள் முன் சென்றவர்கள். சண்டை இல்லாமல் இருந்தால் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் தானே? ஆனா அவர்கள் உயிரை மாய்த்து கொண்டு அல்லாஹ்வுக்காக மாய்த்து முன் சென்றார். எனக்கு தேவையே கிடையாது, ரசூல் ஒரே வார்த்தைக்கு நான் உயிரை விட தயாராக இருக்கிறேன் என்று கூறி அந்த யுத்தத்தில் அவர்கள் தன்னை மாய்த்து கொண்டார்கள். இன்னும் வாழ்ந்திருக்கலாம், தேவை கிடையாது, வாழ்ந்து ஒரே வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து போவோம் என்று அவர்கள் அல்லாஹ்வுக்காகவும் இந்த ரசூலுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் உயிரை விட்டு முந்திக் கொண்டார்கள். அவர்களுக்கு நிச்சயம் சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டு எந்த சந்தேகமும் கிடையாது. இதான் மூன்று பிரிவுகளில் முதல் பிரிவு. முதல் பிரிவு யுத்தத்தில் தன்னை மாய்த்து கொண்டவர்கள். யுத்தத்தில் தன்னை மாய்த்து கொண்டவர், அழித்து கொண்டவர் அல்லாஹ்வுக்காக. எதை பற்றியும் கவலை அவருக்கு. இது மூன்று பிரிவுகளாக பிரிவு. முதல் பிரிவு இந்த சண்டையில் இறந்தவர்கள், முதல் பிரிவு. இரண்டாவது பிரிவு வலப்புறம். வலப்புறம் என்ன கேட்டிருந்தேன், யாரை வைத்து நடுவில் வைத்து இவருக்கு வலப்புறம், அந்த மனிதனுக்கு இடப்புறம் எப்படி சொல்லுவீங்க? எதை வச்சு சொல்லுவீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதெல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன காரணத்துக்காக வலப்புறம் ஒன்று நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு போதுன்னா அதுலேயே அர்த்தம் இருக்குது. அதுலேயே அப்போ சொல்லிட்டே வர்றேன். எந்த ஆயத்தை நான் கேள்வி கேட்குறேனோ அந்த ஆயத்திலேயே அர்த்தம் இருக்குது, விளக்கம் இருக்குது, சொல்லிட்டே வர்றேன். அதான் நீங்கள் கவனிக்காம போயிட்டு இருக்கு. நல்லவர்களை கூப்பிட்டு நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவே நிற்க வைக்கின்றான். யாரு? நல்லவர்களை நல்லவர்களை நிற்க வைக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்க. நல்லவன் வந்துட்டாங்க, நல்லவன் இல்லைங்கப்பா நின்ட்டாங்க. அந்த நல்லவர்களுக்கு இடப்புறத்தில் கெட்டவர்களை நிற்க வைக்கின்றான். நல்லவர்களின் இடது பக்கம் கெட்டவர்களை நிற்க வைக்கின்ற நரகவாசிகளை நிற்க வைக்கின்றான். புரியுதா புரியலையா?
புரியுதா புரியலையா? புரியல. நல்லவங்களை நிக்க வைக்கிறான்ப்பா ஆண்டவன். இப்ப நல்லவங்களுக்கு இடது பக்கம் கெட்டவங்க நிக்க வைக்கிறான்ப்பா. இப்போ யாருக்கு இடது பக்கத்து கெட்ட நிக்கிறாங்க? நல்லவங்களுக்கு இடது பக்கம் கெட்டவங்க நிக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ விலை கெடுத்து போச்சுல, நல்லவங்க நிற்கிறாங்கப்பா. அவங்க இடது பக்கம் கெட்டவங்க நிற்க வைக்கிறோம். இப்போ வலப்புறத்தில் நல்லவர்களும் கெட்ட இடப்புறத்தில் கெட்டவர்கள் நிற்கிறார்கள். முந்தி சென்றவர்கள் முந்தி சென்றவர்களே. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? புரியல. புரியல. புரியுதா? சரி சரி. நல்ல. இப்போ உங்களுக்கு வலது கை இடது கை இருக்குதுப்பா. ஒரு மனிதனுக்கு வலது கை இடது கை இருக்குதுப்பா. அந்த வலப்பக்கம் நல்லவங்க அவங்க நிற்கிறாங்கப்பா. இந்த நல்லவங்களுக்கு இடது கை இருக்குது இல்லை, இடது கை இந்த பக்கம் கெட்ட நிற்க வச்சிடறான்ப்பா ஆண்டவன். அவ்வளோதான்ப்பா. இடப்பக்கத்தில் கெட்டவர்கள், நல்லவர்கள் இந்த பக்கம், வலப்புறத்தில் நல்லவர்கள். அப்போ நல்ல இடப்புறத்தில் கெட்டவங்க இருந்தாங்கன்னா வலப்புறத்தில் யார் இருப்பாங்க? நல்லவங்க தான் இருப்பாங்க. உங்களுக்கு இடக்கை பக்கம் கெட்டவர்கள், கெட்டவர்களுக்கு வலப்புறம் பக்கத்தில் நல்லவர்கள். புரியுதா? சார் அதே 56ல 14வது வசனம் வருதுல சார், பின்னவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும் அப்படின்னு சொல்லி வருது. அது அது யார் சார்? அது வலப்புறத்தோட குறிக்கிறதா? சொற்ப தொகையினரும் என்ன சொல்றாங்க? அந்த சென்டென்ஸை படிச்சு முடிங்க. அந்த ஆயத்தவங்க படிங்க. பின்னுள்ளவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும். என்ன செய்வாங்க? சொற்ப எங்க என்ன சொல்றாங்க? போட்டுருக்குது. முதலாம் அவரில் ஒரு பெரும் கூட்டத்தினரும். என்ன? முதலாம் அவரில் ஒரு பெரும் கூட்டத்தினரும். சரி. பின்னவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும் ஆக்கப்பெற்ற கட்டில்களின் மீது. சரி. இப்போ இன்னைக்கு கியாமத்தினால் ஏற்பதுன்னு வச்சுக்கிறோங்க. அதிகமானவர் எங்க போவாங்க? இன்னைக்கு கியாமத்தான் ஏற்பட்டுச்சுப்பா. அதிகமானவங்க எங்க போவாங்கப்பா? சொற்ப தொகையினர். இப்போ நீங்கள் தான்ப்பா சொற்ப 25 பேர் இருப்பீங்கப்பா. இப்போ யார்ப்பா சொற்ப தொகையினர்? இன்னைக்கு கியாமத்தை ஏற்பட்டுருச்சுப்பா. குர்ஆனுக்கே உட்காந்துருக்கும் டப்புன்னு உயிர் வாங்கிட்டு போயிட்டான் பாண்டவன். நீங்கள் எங்கே போவீங்க? முன்னால் இந்த பெருங்கூட்டம் எங்கே போவீங்க? அந்த பெருங்கூட்டத்தினரும் நல்லவர்களும் இருக்கின்றார்கள். அந்த பெருங்கூட்டத்தினரும் நல்லவர்கள் இருக்கின்றார். கியாமத்தினால் ஏற்படும் பொழுது நல்லவர்களும் பெருங்கூட்டம் இருக்கும், கெட்டவர்களும் பெருங்கூட்டம் இருக்கும். கடைசியாக சில கூட்டங்கள் வரும், அவர்கள் நல்லவர்கள் தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். சரி, யாராவது ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது?
படிங்க 56 சொன்னாங்க. நசீர சொன்னாரு, படிங்க. முதலாமவரில் ஒரு பெரும் கூட்டமும் அதுக்கு முந்தி ஆயிடுத்து. பின்னுள்ளவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும். இல்ல, அதுக்கு முந்தி ஆயிடுத்து. இவர்கள் பாக்கியமுள்ள சோலைகளில் இருப்பர். யாரு? முதலாமவரில் ஒரு பெரும் கூட்டத்தினர். முதலாமவரில் பெரும் கூட்டத்தினர் பாக்கியமுள்ள சொர்க்கத்தில் இருப்பார்கள். இந்த பெருங்கூட்டம் எப்படிப்பா கிடைக்குது சொல்லுங்க நசீர், யாரா சொல்லுங்கம்மா. இந்த பெருங்கூட்டம் எப்படி உருவாகிறது சொல்ல முடியுமா? நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் அனைவரும் காஃபிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெருங்கூட்டம் காஃபிர்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்க கண்ணா பார்க்குறீங்க. இன்னைக்கு ஒரு சொற்பத்தீங்க சொற்ப தொகை தான் உட்காந்து ஓதிட்டு இருக்கிறீங்க. இந்த பெருங்கூட்டம் எப்படி உண்டாகுது? இந்த கேள்விக்கு இருங்க. பெருங்கூட்டம் எவ்வாறு ஏற்படுகிறது? இந்த ஆயத்தின் பிரகாரம் ஒரு பெருங்கூட்டம் எப்படி உண்டாகிறது? படிங்க திருப்பி. இவர்கள் அண்மையில் ஆக்கப்பட்டவர்கள். இவர்கள் பாக்கியமுள்ள சோலைகளில் இருப்பர். அண்மையில் ஆக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருங்கியவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் சொர்க்கவாசிகள். இவர்கள் பாக்கியமுள்ள சோலைகளில் இருப்பர். முதலாமவரில் ஒரு பெரும் கூட்டத்தினரும். முதலாமவரில் ஒரு பெரும் கூட்டம் உன்னுடைய போகுது. பின்னவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும். பின்னவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும் ஆக்கப்பெற்ற கட்டில்களின் மீது. இவங்க அளவு நல்ல சந்தோஷமா சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக. கேட்டு பின்னவர்கள் சொற்ப தொகை, அதான் கேட்டீங்கன்னா சொன்னீங்க. பின்னவர்களில் ஒரு சொற்ப தொகை. அல்லாஹ் சொல்றான், இப்ப நீங்க ஒழுங்கா நிறைய ஓத வேண்டியது, கவனிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டிய ஆயத்துகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆயத்திலும் உண்மை விஷயங்கள உள்ளே இருக்கணும். எடுத்து அவன் சொன்ன வார்த்தை என்னன்னு நீங்க அதுக்குள்ள கொண்டாந்து வைக்கணும். சொற்ப தொகைன்னா யாரை குறிப்பிடுறான்னு வைக்கணும். பின்னுள்ளவர்கள் சொற்ப தொகையினர், முன்னுள்ளவர் பெருங்கூட்டத்தினர். இவங்க எல்லாம் சொர்க்கத்தை இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் இவ்வாறு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் குர்ஆனுக்கும் விரோதமாக நடந்து கொண்டு இருந்தால் உங்களை அழித்துவிட்டு புதிய படைப்பை, புதிய சமுதாயத்தினரை, புதிய மனிதர்களை நாம் உங்களுக்கு பதிலாக கொண்டு வருவோம். இது நடக்க போற விஷயம். இப்படியாக கொண்டு வரும் பொழுது கெட்டவர்களும் இருப்பார்கள், புதிய ஒரு சமுதாயத்தினரையும் அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த புதிய சமுதாயத்தினர் சொற்ப தொகையினர்தான் இருப்பார்கள். பெரும் கூட்டம் இருக்கும், நரகவாசியர் கூட்டம் அப்பொழுது இருக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த புதிய மனிதர்கள் பழைய ஈமான் கொண்டிருக்க மாட்டார்கள், உங்களிடம் கடுமையாக இருப்பார்கள். இந்த வார்த்தையை படிச்சிருப்பீங்க, இருக்குதா? கடுமையாக இருப்பார்கள் சொல்றேன். அப்போ நீங்க சிறிய கூட்டத்தினரை கொண்டு வருவான். அப்போ கெட்டவங்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மிக கடுமையாக இருப்பார்கள் என்று சொல்றான். அப்போ சிறிய கூட்டத்தினரை கொண்டு வந்து அந்த பெருங்கூட்டத்தின் அடக்கி ஆளுவதற்காக அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்களும் தைரியமாக அந்த பெருங்கூட்டத்தினரை தப்பு செய்தால் நிச்சயமாக அவர் பிடிப்பார்கள், கடும் பிடியாக பிடிப்பார்கள், விடமாட்டார்கள் அவர்கள்.
அப்பேற்பட்ட சக்தி பெற்ற மனிதர்கள் அந்த புதிய படைப்பினர்கள். இப்பொழுது புதிய படைப்பை உடைய இதெல்லாம் குர்ஆன் கிடையாது. ஒழுங்கா ஓதுனா விஷயம் உள்ளேந்து வெளியே வரும். இந்த புதிய படைப்பை மனிதர்களுடைய பேச்சையும் அவர் நடந்து கொண்ட விதத்தையும் பார்த்து நிறைய பேர் இப்பொழுது இஸ்லாத்தின் பக்கம், இந்த குர்ஆன் பக்கம் வருவார்கள். இந்த கூட்டத்தினர் பெருங்கூட்டத்தினர் ஆவார்கள். இப்பொழுது இருக்குமெல்லாம் காஃபிர்கள் கூட்டம். அந்த புதிய படைப்பை படைத்து அவர்கள் பேச்சை கேட்டு அவருடைய பயானை கேட்டு அவர் எந்த தூரம் எவ்வளவு தூரம் அவருக்கு உறுதியாக நிற்கிறார் என்ற போற்று பார்த்து பழைய கூட்டத்தினர் மெதுமெதுவாக இந்த பக்கம் வருவார்கள். யாருடைய பக்கம்? புதிய படைப்பின் மனிதர்கள் பேச்சை கேட்டு வருவார்கள். இப்பொழுது அந்த கூட்டம் அதிகமான கூட்டமாக ஆகின்றது. இந்த அதிகமான கூட்டத்தினரும் இந்த அல்லாஹ் படைத்த சிறிய தொகையினர் அந்த புதிய படைப்பாக பின்னுள்ளோ இதான் கடைசியாக படைக்கப்பட்ட கூட. இனி அதுக்கு மேல புதிய படைப்பு கிடையாது. சொற்ப தொகையினர் தான் அல்லாஹ் புதிய படைப்பாக கொண்டு வர போகிறானே தவிர இந்த 160 கோடி பேர் அடிச்சுட்டு புதுசாக 160 கோடி கொண்டு வர பேச்சு கிடையாது. ஒருத்தர் பேசுறாண்டா அவன் பேச்சு கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பக்கம் வருவார்கள். பெருங்கூட்டத்தினர் ஆகின்றது. அந்த பெருங்கூட்டத்தினரும் அல்லாஹ் உருவாக்கிய அந்த சிறிய புதிய படைப்பினரும் இருப்பார்கள். பெருங்கூட்டம், சிறிய கூட்டம். இந்த விஷயம் அவங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுது சார், புரியுது. இப்போ புரிஞ்சுச்சோ புரியலையோ, நான் சொல்றது குர்ஆன்ல கிடையாது. அதான் முக்கியம் கவனிக்க வேண்டியது. குர்ஆன்ல கிடையாது. குர்ஆன்ல இல்லா ஒரு வார்த்தை சொல்ல புதிய படைப்பை அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அவன் எவ்வளோ பேரை கொண்டு வர போகிறான், யாரை கொண்டு வர போகிறான், இருக்கிற காஃபிர் கூட்டத்தை எல்லாம் அடிச்சுட்டு புதிய சமுதாயத்தை கொண்டு வர போகிறான்னா அப்படி பேச்சா? அப்படிலாம் கிடையாது. சொல்லலை, குர்ஆனை சொல்லலை. இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சொன்னது எந்த வகையில் உண்மை, எந்த வகையில் சரி, எந்த வகை ஒத்து போகின்றது அல்லாஹ் சொன்னது சிறிய கூட்டத்தில் சொல்றானே அதுக்கு இதெல்லாம் ஒத்து போகுதான்னு தான் நீங்க இப்பொழுது பார்க்க வேண்டிய உங்களுடைய கடமை. சரிபார்ப்பது உங்களுடைய கடமை. ஆக பார்த்துக்கோ. இந்த மாதிரி தான் குர்ஆனை ஓதி விஷயத்தை எடுக்கணும். அப்போ அல்லாஹ் சொல்றான் கடுமையாக இருப்பார்கள்னா அப்புறம் காஃபிர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவன் இருக்கும்போது தான் சிறிய புதிய ஒரு படைப்பையும் கொண்டு வர்றான்னு அர்த்தம். புதிய படைப்பு இருக்கிறாங்க, காஃபிர்களும் இருக்கிறார், 2 கூட்டத்தை இருக்கிறார்கள் என்று அர்த்தம். உண்மையை சிலப்போ உண்மையாச்சா இல்லையா? காஃபிர் இருக்கின்றார்கள், புதிய படைப்பை இருக்கின்றார், 2 பேர் இருக்கின்றார். உண்மையாச்சா இல்லையா? அப்போ ஏன்னா சொல்றாங்க கடுமையா இருப்பார்கள் காண்பீர்கள் சொல்லிட்டான். அப்ப இருக்கிறாங்க அழிச்சர், அவங்க அழிச்சர்ல ஒரு புதிய படை கொண்டு வர்றோம். இவங்க வேகமா இருப்பாங்க. இவங்க பேச்சை கேட்டு பெரும்பாலான மக்கள் இந்த பக்கம் வருவார்கள். அதான் பெருங்கூட்டத்தினர் பிளஸ் அந்த சிறிய கூட்டத்தினர். ஏற்கனவே இன்னைக்குள்ள காஃபிர் கூட்டத்தினர் கூட்டம் நிறைஞ்சு உலகம் 700 crores 700 கோடியா உலக பாப்புலேஷன் போதுமா? பெருங்கூட்டத்தினர் இந்த கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. ஆகவே எப்பொழுது இஸ்லாத்தில் நுழைய மக்கள் எப்போ வருவார்கள் என்றால் என்னைக்கு அல்லாஹ் புதிய படைப்பை கொண்டு வருகின்றானோ அப்பொழுதுதான் சொர்க்கத்தில் பெருங்கூட்டத்தினர் இருப்பார்கள்னு சொல்றான் ஆண்டவன். இனிமேதான் வரப்போகுது. பிளஸ் யூனுஸ் நபி பேச்சை கேட்டு வந்த 100,000க்கும் அதிகமான 1,00,000க்கும் அதிகமான அந்த மக்கள். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க
ஏன் இப்போ நான் கேட்குறேன் நசீர் புரிஞ்சா புரியல இந்த விஷயம், சிறு கூட்டத்தின் விஷயம்? புரியுதுங்க சார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்கள் எல்லாம் அழைச்சிட்டு இருக்கிறீங்க ஒரே ஒரு நபி தான், யூனுஸ் நபி தான் இந்த மாதிரி பெரும் கூட்டத்தினர் 1,00,000க்கு மேலான இஸ்லாத்தில் கொண்டு வந்தான் அழைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த குர்ஆனில் இன்னொரு நபி ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது, அது யாரு தெரியுமா? யூனுஸ் நபி சார். யூனுஸ் நபி தான் அவரால் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு நபி யார் தெரியுமா? இன்னொரு நபி யார் தெரியுமா? ஓது குர்ஆன்ல இருக்குது பாருங்க. புது விஷயம் சொல்லிட்டுக்கிறேன், எல்லாமே இப்போ குர்ஆன்ல சொல்லிட்டுக்கிறேன், நானே சொல்லல. இப்போ சிந்திக்க தேவையில்லை, படிங்க, ஒழுங்காக படிங்க, புரிஞ்சிடும். அந்த நபி யாருண்டு? இப்ராஹிம் நபியா, நூஹ் நபியா, மூசா நபியா, ஈசா நபியா? பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி 200-300 கோடி இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டி. இந்த கூட்டம் ஒரு கூட்டம் 180 கோடி இருக்குது. இந்த கூட்டம் இந்து மக்கள் கூட்டம் 100 கோடிக்கு மேலே இருக்குது. புத்தர் கூட்டம் 150 கோடி இருக்குது. எதை சொல்ல போறீங்க? யூனுஸுக்கு அப்புறம் இன்னொரு நபியார் குர்ஆன்ல இருக்கு, தெளிவா போட்டிருக்கிறாங்க. நான் உங்களிடம் பேசும் அனைத்து விஷயங்களும் குர்ஆனிலிருந்தே உங்களுக்கு சுட்டி காட்டப்படுகிறது, சொல்லி காட்டப்படுகிறது. நீங்க எதுவும் கவனமாக ஓதவில்லை. கவனிப்பு வேண்டும். நிறைய விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஓதிட்டு இருக்கிறீங்க அனைவரும். உங்களை நீங்கள் ஒழுங்கான முறையில் ஓதுவதற்கு நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒழுங்கான முறையில் ஓதுவதற்கு நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இதான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நீதி நிக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்தால் நீதி இருக்குன்னு சொல்றேன். ஆனும் சொல்றானே, அது ஓதுகின்ற முறைப்படி ஓதுவார்கள், நான் தான் அவங்க கற்றுத்தருவேன்னு சொல்றேன். இப்போ இந்த விஷயத்துலையும் அந்த 3 விஷயத்துலையும் நீதி, அதுக்கப்புறம் நன்மையாக காரியங்கள், ஒரு உதவிகளுக்கு உதவி செய்வது. இப்போ நான் சொன்னேன்னா ஒவ்வொரு விஷயம் நீதி இருக்குன்னு. நீ நியாயமாக ஓதுறியா? நீ செய்கிற காரியம் நியாயமாக இருக்குதா? பார்த்தீங்களா எப்படி நிற்கிது அந்த பழச ஜிக்கரை கற்றுக்கிறதுக்கு நீ நீதியின் பக்கம் நிலச்சி ஒழுங்காக நிற்கணும். ஜிக்கு உனக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு. இப்போ நீ ஓதுதலையே ஒன்றையும் காணாம நீதியோடு ஓதலை. நீங்கள் ஏனோ தானே ஓய்வான் இருக்குது. எப்படி உங்களுக்கு ஜிக்கர் ஃபார்ம் ஆகும்? இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்ல குறை இல்லாத சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி சரின்னு சொல்கிறீங்க? எந்த விதத்தில்? நீங்கள் சொன்ன குறை கிடையாது, நான் நம்ப மாட்டேன் அப்படியே சொல்கிறீங்க. சொல்லும்போது பொய் சொல்ல சொல்லும்போது தெரிஞ்சுமா? பொய் சொல்கிறாம இருந்தாலும் தெரிஞ்சிருமே. அப்போ குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று, நான் பேசுகிற விஷயம் இல்லாத பேசுகிறேன். அந்த ஆயத்துக்கு ஒத்து போகுது. எப்படியா போகுது? ஏகப்பட்ட தப்பை கண்டுபிடிச்சிங்க படிச்சிருப்பீங்க பண்ணீங்க. என்னைய நீங்கள் ஓதி இருந்தா ஏகப்பட்ட தப்பை கண்டுபிடிச்சி தப்பாக சொல்கிறீங்க. இல்லாத சொல்கிறீங்க. இல்லாத சொன்னாலும் அது பொல்லாதது கிடையாதப்பா, உண்மையாக இருக்குதப்பா. அவ்வளவா ஏற்று பேச முடியாத அளவுக்கு இருக்குதப்பா. அப்போ ஜிக்கரை நீங்கள் கற்றுக்கிட்டாதான் போய் பேச முடியும். யோசிச்சு சொல்லுங்க. இன்னொரு நபி இருக்கின்றார். அந்த நபி யாருன்னு பாசுங்க. தெளிவாக போட்டிருக்கு தம்பி, தெளிவாக போட்டிருக்கிறது. பாருங்க, ஈசாவா, மூசாவா, இப்ராஹிம், யாரோ பாருங்க, எத்தனை மாதிரி இருக்கு பாருங்க.
சொன்னா உண்மையாக சொல்கிறேன், பொய் சொல்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு மூணு விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. முன் சென்றவர்கள் தன்னை உயிர் இன்னும் வாழலாம், அவங்க வேண்டாம், அல்லாஹ் உயிரை விட்ட முன் சென்றவர்களே அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டது. இதோ வலப்புறத்தில் உள்ளவர்கள் இடப்புறத்தில் 3 தெளிவாகிவிட்டது உங்களுக்கு. நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய அர்த்தத்தை, இந்த விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். இதை வலப்புறம் இதுதான், இடப்புறம் இதுதான், முந்திசை இதுதான், நீங்கள் சொல்லுங்க. இப்போ உங்களுடைய அர்த்தம் சொல்லுங்கள், வேணாம் சொல்லலை, சொல்லியே தீரணும். நீங்கள் உங்களுடைய விளக்கத்தை சொல்லியே தீர வேண்டும். சரி, இப்போ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். இப்போ ஓதுற கேட்டுருக்கப்ப எல்லாரும் 44வது சூரா துகான் ஃபர்ஸ்ட் ஆயத். இப்போ 44 எடுத்துக்கிறோங்க, ஓதிட்டு வாங்க. இதில் ஏற்படும் விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். உங்களை இப்பொழுது நீங்கள் ஜிக்கரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓதுங்க. சொன்ன இப்போ எந்த விஷயம் செஞ்சாலும் பேசினாலும் அனைத்தும் நீதியின் பக்கம் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் அறகுறையாக ஓதி இருக்கிறீங்க, இன்னும் நீதியின் பக்கம் உங்களுடைய ஓதுதல் நடைபெறவில்லை. இதுதான் நீதி, உண்மையாக நீதி. அந்த நீதியே நீங்கள் சரியாக கவனிப்பாரற்று அது ஓதப்படுகிறது என்று உங்களால் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஆஹா அப்படி தப்பில் பண்ணுறோம், எப்போ நம்ம சிக்கரை இந்த மாதிரி ஓதுனா எப்படி சிக்கரை கற்றுக்கிறது என்ற எண்ணம் உங்களுக்கே ஏற்படும். சரிப்பா, இப்போ 44 எடுத்துக்கிறீங்க, போதும். ஃபர்ஸ்ட் சூரா ஃபர்ஸ்ட் ஆயத். ஹா மீம் 2 தெளிவான இவ்வேதத்தின் மீது. 3 இங்கே பாருங்க, ஹா மீம் தெளிவான இவ்வேதத்தின் மீது. அல்லாஹ் சொல்றான் தெளிவான, எந்த தப்பு தண்டா கிடையாது, எந்தவித முரண்பாடு கிடையாது, தெளிவு. படிக்கும் போது தெளிவான வேதத்தின் மீது சத்தியம், தெளிவான வேதம் கொடுத்துருக்குறேன். ஆகவே இந்த தெளிவு வந்துடுச்சு. தெளிவு என்றாலே உங்களுக்கு ஈஸியாகி விட்டது அந்த அர்த்தம். தெளிவாயிட்டம்பா, புரிஞ்சிட்டம்பான்னு என்ன ஈஸியாக போச்சு அர்த்தம். இந்த ஈஸியானதை நீங்கள் ஜிக்ர் செய்யுங்கள். 54:17 படி இந்த ஈஸியான தெளிவான இந்த ஆயத்தை நீங்கள் ஜிக்ர் செய்யுங்கள். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், தெளிவாக்கிவிட்டேன், எளிதாக்கிவிட்டேன். நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சொல்லிலும் பேச்சிலும் செயலும் நீதி இல்லையே, எப்படி நீங்கள் ஜிக்ரை கற்றுக்குறீங்க? எந்த காலத்தை ஜிக்ரை கற்றுக்கிட்டு எப்போ நீங்கள் ஜிக்ர் செய்யப்பீங்க? தெளிவான வேதத்தை உண்மையாக்கணுமே, அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மையாக்கணுமே, அதான் உங்களோட வேலை. படி. 3 நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம். பாக்கியமுள்ள இரவு, பாக்கியமுள்ள இரவில் நாம் அதனை இறக்கினோம், இந்த குர்ஆனை இறக்கினோம். ஒரு இரவுல இறங்குச்சு பாருங்க. அதனால அந்த முட்டாள்கள் பேச்சை கேட்டுறாதீங்க. லைலத்துல் கத்ர் இறங்குச்சு, இந்த இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் மறந்துடுங்க. லைலத்துல் கத்ர் என்பது தனிப்பட்ட விஷயம். ஒவ்வொருத்தனும் அடையணும், அதை ஒவ்வொரு வாழ்க்கை அடையணும். எப்படி இப்போ நீங்கள் சிக்கி அடைய போறீங்களோ அந்த மாதிரி செயலை கொண்டது அந்த லைலத்துல் கத்ர் என்ற விஷயம். அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது லைலத்துக்கு அடைகிறது. பாக்கியம் பெற்ற மட்டும்தான் லைலத்துக்கு அடைவான். அவனுக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் என்னவென்று அவனுக்கு தெரியும், அடைந்தவனுக்கு தெரியும். அது தனி விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ஜிக்கரை அடையிறதுக்கு இவ்வளோ விஷயம் சொன்னவங்களுக்கு, ஒரு ஜிக்கர் அடையிறதுக்கு அது குர்ஆன்லேருந்தே காட்டினவங்களுக்கு. அதே மாதிரி லைலத்துல் கத்ரை அடைவதற்கு நீங்கள் ஜிக்கரை ஒழுங்காக கற்றுக்கிட்டாதான் நீங்கள் லைலத்துல் கத்ரையே அடைய முடியும். ஜிக்கரை கற்றுக்கிட்டாதான் நீங்கள் லைலத்துல் கத்ரையே அடைய முடியும்ப்பா. அதுக்கு அதுக்கும் சேர்த்துடாதீங்க. இரவில் இறங்கியதுண்டா லைலத்துக்கு போயிடாதீங்க. அது முட்டாளுடைய பேச்சு, குர்ஆன் ஓதாதவங்களுடைய பேச்சு. அதெல்லாம் பாக்கியமுள்ள இரவில் நாம் அதனை இறக்கினோம். இரவு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது.
இரவை நீ பார்க்க முடியாது, இரவை நீ தொட முடியாது. என்ன சொல்ற நீ? இரவை உணர்ந்துருவியா நீ? இரவுக்கு அர்த்தம் சொல்லிவிடுவியா? நீ அர்த்தம் சொல்லிவிடுவாயா மனிதனே? நீ இரவு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுவாயா? என்ன காரணத்திற்காக இரவு ஏற்படுகிறது என்பதையா சொல்லுவாயா நீ? இரவு தன்னால் ஏற்படலப்பா. இரவை நாம் படைத்தோம், பகலையும் இரவையும் படைத்தோம். அது படைப்புப்பா. அது 6ல் 1, 2 எடுத்துக்கோங்க. பாக்கியம் இரவுன்னு வார்த்தைக்கு இவ்வளவு விஷயம் பேச வேண்டியிருக்குப்பா. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வானங்களையும் பூமி படைச்ச மாதிரி இரவை படைச்சவன். 6ல் 1, 2, 3 பாருங்க. 2 படி. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான். இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான். இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான். பகல் நேரம், பகல் பொழுது, ஒளி தான் பகல் பொழுது. அப்ப இரவையும் அவனை உண்டாக்கினான். தன்னாலே வந்துடல. சூரியன் அந்த பக்கம் மறையும் போது இது பூமியின் வெளிச்சம் இப்போ நெல் இப்போ கொள்ளும்போது அப்படி இரவு தன்னால் வந்துடல. இதே மாதிரி இரவு ஒன்று வேண்டும், பகல் ஒன்று வேண்டும். அந்த மாதிரி எண்ணத்தோடு படைச்சான். அந்த படைப்பில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதை பற்றி துல்லியமாக அறிந்தவன் இறைவன் அந்த மாதிரி படைச்சிருக்கிறான். இரவையும் பகலையும் படைத்தான், உண்டாக்கினான். பார்த்துக்கிறங்க. அப்புறம் அப்படி இருந்தும் நிராகரிப்பவர்கள் தம் இறைவனுக்கு சமமாக்குகின்றனர். இவ்வளவு உண்மையெல்லாம் இருக்கும்போது எதோ ஒன்று வச்சுக்கிட்டு இதான் படைச்சிச்சு, அல்லாஹ் கிடையாது, இந்த நாங்கள் வணங்கும் தெய்வம் தான் இது படைச்சிச்சு என்று சமமாக்குறாங்க. ரெண்டும் ஒன்று தான், அல்லாஹ் ஒன்று தான், நாங்கள் வணங்கும் தெய்வம் ஒன்று தான் சமமாக்குறாங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த குர்ஆன் வார்த்தைப்படி. பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம். பாக்கியமுள்ள இரவில் நாம் இறக்கினோம். யாருக்கு இருக்குன்னா? யாருக்கு இருக்குன்னா? யாருக்கு இறக்கினான்? யார் இந்த வேதத்தை இந்த வேதத்துல சந்தேகமே இல்லை. முதலாக இந்த வேதம் இறக்கப்படுகின்றது இரவு நேரத்தில். யாருக்கு இந்த வேதம் இறங்குது? முதல் முறையா பூமிக்கு ஒரு வேதம் வருகின்றது. யாருக்கு இறக்கினான்? தூய்மையானவங்க. அது ரசூலுக்கு இறக்குனாப்பா. என்னப்பா நீங்க தூய்மை இன்னும் குரானை ஓதி அதை ஓதி பின்னு தூய்மையாகிறதுக்கு இந்த விஷயம் இருக்குது. அதுக்கு தூய்மை எங்கே இருந்தாங்க? யார் இருந்தாங்க தூய்மை? ரசூலுக்கு நபி முகம்மதுக்கு இறக்கினா. சரியா? ஏன் இப்படி கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? யாருக்கு குரான் யாருக்கு போய் இறங்குச்சு? ரசூல் இறக்குனாரு. இதில் என்ன உங்களுக்கு அப்பேற்பட்ட சந்தேகம் வந்துச்சு? ஒன்றும் மறந்துட்டீங்களா? யார் இறக்கணும்? எந்த ஆளும் தெரியலையா? அப்போ ஏமா ஏன்னா இப்போ தேர்வு யாரை தேர்வு எவங்க இறங்குச்சுன்னு இருக்க வைத்தான். அப்போ இந்த குரான் இறங்குகின்றது ரசூலுக்கு இறங்குகின்றது. மாபெரும் அந்த இரவு, மகத்தான இரவில் இறங்குகின்றது. ரசூல் இப்பொழுது ஷஹ்ரு ரமலானை அடைகின்றார். இறக்கப்பட்ட நிகழ்ச்சியின் பெயர் ஷஹ்ரு ரமலான். அந்த நிகழ்ச்சியின் பெயர் ஷஹ்ரு ரமலான். மாதத்தின் பேர் கிடையாது. இந்த ரமலான் மாதம் சொல்றானே, அந்த மாதம் நீங்க அல்லாஹ் சொல்லின 12 மாதங்களில் விஷயங்கள் கிடையாது. இது தனி மாதம் என்ற இந்த அர்த்தம் வேற. சரி, இது அப்புறம் பேசுவோம். பாக்கியமுள்ள இரவில் இறங்குகின்றது, ரசூலிடம் இறங்குகின்றது, முழு விஷயம்.
இப்பொழுது அவன் ரசூலை முஹம்மத் என்ற பெயருடைய அந்த வாலிபம் நிறைந்த மனிதனை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். தன்னுடைய நபியாகவும் தனக்கு தூதராகவும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். தேர்ந்தெடுத்து இந்த குர்ஆனை அவருக்கு இறக்குகின்றான். இந்த குர்ஆனை எப்படி இறக்கப்படுகிறது என்றால், இப்போ 2:97 படியுங்கள். இறக்கப்பட்ட விதத்தை அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லுகின்றான். அதையும் பார்த்து கொள்ளுங்கள், நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள். இது எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், எந்த விதமாக இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்ல தேவை கிடையாது. 2:97. யார் ஜிப்ரேலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ நீர் கூறும். என யார் நீர் கூறும், நீர் சொல்லும். யாருப்பா ஜிப்ரீலுக்கு விரோதிங்க? எவன்ப்பா ஜிப்ரீலுக்கு விரோதி? அவன் பார்க்காங்க. அவனை பகைச்சிக்கிட்டு நீ எப்படிப்பா இஸ்லாத்தை வர முடியும், குரான் ஓத முடியும், குரான் இறக்க முடியும்? இதுதான் முதல் வரியுடைய ஆன்சர். யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ, எனவே நீ கேளு மக்கள்கிட்ட, எவன்டா ஜிப்ரீலுக்கு விரோதி? அவரை பகைச்சிக்கிட்டு அவர் விரோதி இறந்துக்கிட்டு குரான் அடிக்கிறா? நீ குரான் புரிஞ்சிருவானுக்கு நீ அவர் நண்பனாக்கிக்கிறா. முதல்ல இந்த மாதிரி அர்த்தங்க அந்த முதல் வரிக்கு புரிஞ்சுக்கிறங்க. குரான் எப்படி ஓத புரிஞ்சுக்கிறங்க. அது சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய விசேஷம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. யாரா ஜிப்ரீல் விரோதி பார்த்துக்கலாம்டா. ஜிப்ரீல விரோதம் பண்ணிக்கிட்டு பகைவனை வச்சுக்கிட்டு குரான் இறக்கிறீங்க. நீ உனக்கு குரான் புரிஞ்சிருமா? அல்லாஹ் தெரிஞ்சிருமா? உங்களுக்கு கேள்வி அதுக்குள்ளே இருக்கு, அந்த வரியில் இருக்கு. அப்படியே கேளு அவங்கள்ட்ட. நான் பேச பிடிக்கிற இல்லை உங்களுக்கு. இந்த குரான் பொய்ன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த குரான் பொய்ன்னு சொல்றதுக்கு முன்னால ஜிப்ரீல் யார் புரிஞ்சுக்கிறீங்க தெரியும். யார் உண்மையை சொல்றாங்க, யார் பொய்யை சொல்றாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அவர் ஒரு நண்பன் ஆக்கிக்கல. அதுக்குள்ள பொய்யை கெய்ய தப்பு தானே சொல்றீங்க. இப்போ சொல்றீங்க ஜிப்ரீல எவன் பகைச்சிக்கிட்டானோ அவன் இஸ்லாத்தை விட்டு போய்விட்டான், பக்க நரகவாசி ஆகிவிட்டான் என்று அர்த்தம் அந்த முதல் வரியில் என்று கேளு. அவங்கள்ட்ட கேளு. அப்படி ஆனது தூண்டி விடுறான் ரசூல. கேளுங்க அவங்கள்ட்ட எதுத்தா பேசுறாங்க. எவன்டா ஜிப்ரீலுக்கு வருது? அடுத்த வரி. நிச்சயமாக அவர் தாம் அல்லாவின் கட்டளைக்கிணங்கி இருதயத்தில் இறக்கி வைக்கிறார். இதை உமது இருதயத்தில் இறக்கி வைக்கிறார். இப்ப 44 படிச்சீங்க. என்ன படிச்சீங்க? மகத்தான் இரவில் பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம். பாக்கியமுள்ள இரவில் அதனை நாம் இறக்கினோம். எதனை இறக்கினோம்? எதை இறக்கினோம் தம்பி சொல்லுங்க? குரான் இறக்கினோம். குரான் என்பது புத்தக வடிவில் இருக்கும், பேப்பர் வடிவில் இருக்கும். இந்த குரானை எங்க இருதயத்தில் இறக்கிறது? குரான் புத்தகமா இருந்தது, அது எப்படி இருதயத்துக்குள்ள வைக்கிற புத்தகத்தை? அப்ப புத்தகத்தை இறக்கணும். 97 என்ன சொல்ற ஆண்டவன் படிங்க. நிச்சயமாக அவர் தாம் அல்லாவின் கட்டளைக்கிணங்கி இதயத்தில் இறக்கி வைக்கிறார். இது வஹியா இறங்குது, புத்தகமா இறங்கல இவருக்கு. அது புத்தகமா இறங்குது. இங்கே ஜிப்ரீல் இறக்கி வைக்கிறார், வஹியாக இறக்கணும். அப்புறம் அது தனக்கு முன்னிருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது. இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயாகவும் இருக்கிறது. இந்த புத்தகம், இந்த வஹியாக இறக்கப்பட்ட இந்த விஷயம்
இவ்வாயிருக்கு முன்னுள்ள வேதங்களை உண்மைப்படுத்துகின்றது, இப்பொழுது வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. உங்களுக்கு வழிகாட்டுதலுக்காக இந்த குரானை நாம் நபி முஹம்மதின் இருதயத்தை இறக்கி வைத்தோம். இப்போ இறக்கிறது முதல்ல இறங்குதுப்பா, குரான் இறங்குதுப்பா. ஒரு பக்கம் குரான் புக்கு இறங்குதுப்பா, ஒரு பக்கம் வஹி இறங்குதுப்பா. அது புத்தகங்கள்லாம் எங்கே போச்சு? அது பகுதி பகுதி பகுதியாக இறைக்கணும்னு சொல்கிறான்ப்பா. அப்போ எத்தனை புத்தகம் தெரியாதுப்பா உங்களுக்கு? இப்போ 20-30 பகுதி இறங்கிருக்கலாம்ப்பா. அவ்வளோ புத்தகம் எங்கே போச்சு? அவ்வளோ புத்தகம் எங்கே போயிடுச்சு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இல்லையே. அது இறக்கின புத்தகம் ஒரு விஷயங்களும் ஒரு பேப்பருக்குள்ள ஒரு துண்டு கூட இல்லை. எங்கே போச்சு? அவ்வளோ என்ன செஞ்சாங்க அவனுங்க காஃபீர் கூட்டம்? ஏதாவது ஒரு அடிச்சூட இருந்திருக்கணுமே. அந்த காலத்தில் உள்ள புத்தகம் இது, அந்த காலத்தை பொருள் இது, பாருங்க 10 வருஷம் இருக்குது அப்படி நிறைய பேர் காட்டுறாங்கல்ல. 1000 வருஷத்துக்கு முந்தைய 2000 வருஷத்துக்கு முந்தைய அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. எங்கே போச்சு அவ்வளோ புத்தகம்? எங்கே போச்சு? இது ஒரு பெரிய கொஸ்டின், கேள்வி. இப்போ நீங்கள் வச்சுக்க புத்தகம் எதை பார்த்து யார் எழுதுனது? அதுதான் எல்லாம் டோட்டலாக முதல் தரப்பான விரோதியாக போயிட்டாங்க. அந்த குரான் எங்கே போச்சு தெரியாது. எல்லாம் இறக்கி வச்ச படிப்படியாக இறக்கி வச்ச ஒவ்வொரு கித்தாப் எங்கே போச்சுன்னு தெரியாது. இப்போ இருக்கும் நிலையில் எப்படி இந்த குரான் உங்கள் கையில் வச்சுட்டு புக்கு பார்த்தீங்களா? இது எப்படி கொண்டு வந்துச்சு? இது எப்படி வந்தது? ஒருத்தன் இல்லையப்பா. எல்லாம் குரான் விரோதியாக போனவங்க எப்போ குரான் எழுதுவாங்க? எழுதி கொடுப்பான், மக்கள் கொடுப்பான். யார் எழுதியிருப்பார்கள்? இந்த இங்கே வச்சுக்கிற குரானை யார் எழுதியிருப்பார்கள்? எழுதி மக்கள் கொடுத்திருப்பார்கள். 1447 வருஷத்துக்கு முந்தைய யார் கொடுத்திருப்பார்கள்? அவருக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது ரசூல் அவர்களுக்கு. இவங்க எது சரியா தவறான்னு யார் பார்த்தது? ரசூல் மட்டும் தான் தெரியும். குரான் முழுவதும் வகையாக இறக்கப்பட்டு விட்டது அவருக்கு. அதனால குரானை படித்து காட்டினா உண்மையா பொய்யா சரியா தவற கண்டுபிடிச்சார் ரசூல் கண்டுபிடிச்சிருவார். யார் ஓதி காட்டினா இல்லை வகையாக இப்படி தான் இறக்கப்பட்டிருக்கிறது, நீ தப்பாக எழுதுக சொல்லிடுவார். யார் எழுதுனாங்க இந்த குரான்? அவ்வளோ யாருக்கு எழுதுனாங்க? இருக்கட்டும். இதுக்கு தான் சொல்கிறேன், ஜிக்கர் தேவை. உனக்கு ஜிக்கர் இருந்துச்சுன்னா கண்ணு எல்லாம் அப்படி ஹிஸ்ட்ரியை பூரா கொண்டாந்துருவ பண்ணி. ரசூல் பிறந்ததிலிருந்து எப்படி வந்தார், எப்படி நபி பட்டம் பெற்றார், எப்படி தூதர் ஆனார், எப்படி குரான் இறங்கியது, அந்த குரான் விஷயம் அனைத்தும் என்ன, புத்தகம் எங்கே இருக்கிறது, போயிடுச்சா, இருக்குதா, அழிச்சிட்டாங்க, எல்லா விஷயமும் இந்த ஜிக்கர் மூலம் தான் நீ அறிந்து கொள்வாய். அந்த ஜிக்கரை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண ஒரு விஷயம் அப்போ கடை வந்துடும். இதுதான் ஜிக்கருடைய மகத்துவம். இதுதான் ஜிக்கர் கற்றுக்குன்னு சொல்கிறான் ஆண்டவன். நீ சொல்லப்பட்ட உண்மையை நிரூபிக்கணும்ல. இப்போ உங்களை கேள்வி எப்படி பதில் சொல்வீங்க? எப்படி பதில் சொல்கிறது? ஜிக்கரை கிளிக் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஜிக்கர் கற்றுக்கிறேங்க. ஜிக்கரை இப்போ நீங்கள் கற்றுக்கிறேங்க. ஜிக்கரை கற்றுக்கிற முறை இன்னைக்கு பார்த்துட்டீங்க. அவதான் இறக்கி வைக்கிறார். இது முன்னுள்ள உண்மைப்படுத்துகிறது. நான் நன்மை செய்வோருக்கு வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த 5 பேரை நீங்கள் நண்பனாக ஆக்கி கொள்ள வேண்டும் சொல்லிட்டான். இந்த ஆயத்தை அப்படியே நிற்கித 298 அப்படி நிற்கித. யாராவது ஏற்படுத்திங்க, நீங்கள் உங்கள் யாராவது ஏற்படுத்திங்க நண்பன் ஆக்கிக்கிறன்னு, அல்லாஹ் நண்பன் ஆக்கிக்கிறன்னு, மலக்குகளை நண்பன் ஆக்கிக்கிறன்னு, தூதர்களை நண்பன் ஆக்கி கொள்ள வேண்டும், ஜிப்ரீலை நண்பனாக்கி கொள்ள வேண்டும், மீகாயிலை 5 பேரையும் யார் நண்பர்களாக ஆக்கி கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வின் விரோதிகள், அல்லாஹ்வுடைய ஃப்ரஸ்ட்ரேட்டட் எனிமீஸ் ஆவார்கள். இவர்களே காஃபிர்கள், நரகவாசிகள் சொல்றான. இந்த ஆயத்தை படிச்சு யாராவது பயந்தீங்களா? சொல்லுங்க. யாராவது பயந்தோமா? இந்த ஆயத்தை படிச்சுட்டு யாராவது ஏற்று பார்த்தோமா? இந்த 5 298 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 2
அப்போ ஒன்றும் செய்யாம என்னத்தை நம்ம குரானை ஓதுகின்றோம். அவர்தான் இறக்கி வைக்கிறார், அவர்தான் உங்களுக்கும் இறக்கி வைப்பார். வேறு யார் இறக்கி வைக்க முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்? அவன் தான் உங்களுக்கு வேதத்தை தருவான். 2:121 பிரகாரம் யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம்? நாம், அல்லாஹ் கொடுக்கிறான், அவர் மட்டும்தான் ஓத முடியும். யாருக்கு வேதத்தை நாம் கொடுத்தோமோன்னு வருத 102:121, யார் ஜிக்ரை அடைந்தார்களோன்னு அர்த்தம். ஜிக்கரை அடைந்து மட்டும்தான் குரான் புரின்னு அர்த்தம். அவன் மட்டும்தான் செயல்படுத்த முடியும் அர்த்தம். இப்போ சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? இப்போ ஒரு விஷயம் சிக்கி நிற்கவில்லை. 97, 98 என்னைக்காவது வெளிப்படுத்தமானமோ இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தணும், வாழ்க்கையில் ஏற்படணும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படணும்னு ஆசையோ என்னைக்காவது ஓதணுமா? இதை போயிடுச்சு, என்னைக்கு போயிடுச்சு, தொடர்றது கிடையாது. யாரும் பேச காணுமே, இருந்த காலம் எதையும் காணுமே. பார்த்துக்க, இப்போ நம்ம நிலைமையை பார்த்துக்கிறோங்க. இதுதான் சொல்கிறேன், நீதி. ஆரம்பம் சொன்னேன்னு, நீதி, ஒவ்வொரு விஷயம் நீதி வேணும். ஓதுறது சரியில்லை, நீ எப்படி சிக்க கற்றுக்குருவ? ஒவ்வொரு பேச்சிலையும் செயல நீதி வேண்டும்னு படிச்சு வைப்போம். எது 16ல் 90 பிரகாரம் எப்படி ஜிக்கர் அடைகிறதுக்கு என்ன 3 விஷயம் செய்யணும், 3 விஷயத்தை செய்யக்கூடாது பார்த்தோம். இப்போ ஓத நீதியே இல்லையே, நீதியே இல்லாமல் ஏதோ ஏனோ தானே ஓதிட்டு இருக்கு. நம்ம இப்போ பார்த்தீங்களா எப்படி பிடிக்கிறான் பாருங்க ஆண்டவன். உனக்கு சீரை கற்றுக்கணுமா, அந்த இதை செய்யணும், அவ்வளோதான் சொல்லிட்டான். இப்போ எதை தொட்டாலும் நீதியில் நீ முன்னாடி நிற்கிது. நீதியா, நீ நீதியா, நீ ஓதுறது நீதியா, நீ பார்க்கறது நீதியா, நீ பேசுறது நீதியான்னு கேட்குறாங்க. வந்துச்சு ஒரு கேள்விமே வந்துட்டு இருக்குது. எந்த கேள்வி பதில் சொல்ல முடியலையே. என்ன செய்ய போறீங்க இப்போ நீங்கள் எல்லாரும்? வாங்க, பாக்கியம் இல்லை இறைவன் இருக்க வச்சோம். நிச்சயமாக அச்சமூட்டி எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ கையில் இருக்குது, எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். நீ ஏனதான போயிட்டு இருக்கிற? செய்து கொண்டே இருக்கின்றோம். நபி செஞ்சாரு, எச்சரிக்கை செஞ்சுட்டே இருந்தாரு. அவர் உயிரோடு இருக்கும் வரை உங்களை எச்சரித்து கொண்டே இருந்தார். அவர் போய்விட்டார். அவர் கொடுத்த குரான் இப்பொழுது உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிற, எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது. உங்களை எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது. நீ என்ன ஓதுகின்றாய்? பாத்தீங்களா, எச்சரித்து கொண்டே இருக்குதுப்பா. நீ ஜிக்கரக்கத்தை ஆசைப்பட்ட, அது வழியும் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ அதன் படக்க உன்னை சரிபட்டு வரல. எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஜாக்கிரதையா இருந்துக்கணும். மனிதனுக்கு பார்த்து எச்சரிக்கைப்பட்டு. பார்த்தீங்களா, நம்ம குரான் ஆயத்தை எப்படி போது என்ன மாதிரி உள்ளே விஷயத்தை எடுத்து என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து கொண்டீர்களா? உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள், புது புது விஷயம் சொல்லிவிட்டேன். அனைத்தும் காற்றிலே பறந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் 2:97, 98 அப்படியே மறந்து விட்டீர்கள். பார்த்து இன்னைக்கு தான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஜிக்கர அடையும் விதத்தையும் எப்படி கற்றுக்கொள்ள விதத்தை குரான்லேருந்தும் காட்டிட்டேன். இதான் சொல்கிறான் ஆண்டவன், நீ நீதியில் கொண்டு ஓதலை, அநீதியை கொண்டு ஓதி கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு நானும் கை வச்சுட்டான். படிங்க. பாக்கியமுள்ள இரவில் இறக்கினோம். நிச்சயமாக அச்சமூட்டி எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றோம். கியாமத்து நாள் வரை இந்த புத்தகம் இருக்கும், எச்சரித்து கொண்டே இருக்கும். எச்சரிக்கை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள்.
4. அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அதில் என்றால் அந்த இரவில்தான் ஒவ்வொரு விஷயமும் தீர்மானிக்கப்படுகின்றது. அல்லாஹ் என்ன மூமின்களுக்கு சொன்னானோ அந்த விஷயங்களை அவரும் அடைவதற்கு ஆசைப்படுகின்றாரோ அந்த ஆசை இரவில்தான் தீர்மானிக்கப்படுகின்றது, பகலில் கிடையாது. ஆகையால் தான் இரவு நேரத்தை வீணாக்கி விட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட அளவாவது அதிக நேரமாவது இரவு நேரத்தை நீங்கள் குர்ஆனை ஓதி சிந்திப்பதற்காக ஒதுக்கி கொள்ளுங்கள். எந்த நிமிஷத்திலேயும் இறங்கலாம். அல்லாஹ்வுடைய விளக்கம் எந்த நிமிஷத்திலேயும் இறங்கலாம். எந்த நிமிஷத்திலேயும் மலக்குகள் இறங்கலாம். எந்த நேரத்திலும் ஜிப்ரீல் இறங்கலாம். பார்த்துக்கிறோங்க. நான் வர்ற சமயத்தில் தூங்கி கொண்டு இருக்காதீர்கள். இவ்வாறாக அல்லாஹ் கூறுகின்றான். என்ன நான் பேச வரங்குதா? இது அதாவது திரும்ப சத்தம் வந்துட்டு இருக்குது செல்போனில், அதான் கேட்டேன். விலங்காட்ட உடனே சொல்லிருங்கப்பா. சரி, இப்போ சொல்லுங்க தம்பி. எல்லா விஷயங்களும் இரவில் தான், அதில் தான் தீர்மானிக்கப்படி. உனக்கு என்ன வேணும் கேட்ட, இதோ இறங்கிவிட்ட, செஞ்சு பிடிச்சிக்க, இசை. ஒவ்வொரு விஷயமுக்கும் விளக்கு வந்துட்டே இருக்குது. இதன்ப நடந்துக்கொள்னு நல்லா சொல்லிக்கிட்டே வரலாம். இரவில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அக்கட்டளை ஆமா தம்பி. இரவு நேரம் என்பது சூரியன் அஸ்தமான பிறகு, சன்செட், அந்த நேரத்திலிருந்து காலை 5 மணி வரை, இரவு இருக்கும் வரை உங்களுக்கு இரவு நேரம் ஆகின்றது. முழுவதும் இரவு நேரம், இரவாக ஆகின்றது. இரவு பகல், பகல் முடிந்து இரவு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுலேருந்து நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிருந்த. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ஆயத்தை காட்டணும். சும்மா ஆமான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் திருப்தி அடையணும். சரியான விளக்கம் கிடைச்சின்னு திருப்தி அடையணும். 17வது சூறாவில் 78 17 எடுத்துக்கலாம். 17வது சூறாவில் 78. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம் இரவு நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, இரவு நேரம் எப்போ முடியுது என்பதையும் நீங்கள் தெளிவாக இந்த ஆயத்தில் பார்த்து கொள்ளலாம். எடுத்துட்டீங்களா? 17ல் 78 எடுத்துட்டீங்களா? இப்போ படிக்கிறேன், கேளுங்க. சூரியன் சாய்ந்ததில் இருந்து இரவின் இருள் சூழும் வரை சலாத்தை நிலைநிறுத்துவீராக. சூரியன் சாய்ந்த நிலையில் இருந்து, நீங்கள் தான் சொல்கிறீங்க சாயங்காலம் பேசுகிறீங்களே, 6:30 மணி தான் பேசுகிறீங்க, 2 மணி 3 மணிக்கு பேசுகிறீங்க, சாயங்காலம் சொல்கிறீங்களா? 12:30 மணி சாயங்காலம் சொல்கிறீங்களா? சில பேர் சொல்கிறாங்க சாயந்தா 12 மணிக்கு அப்புறம் சூரியன் சாஞ்சிடுச்சான். அதுலேருந்து அப்படி 12 மணியே சாயங்காலம் சொல்லுவேன். நீ அது 1 மணியே சாயங்காலம் சொல்லுவேன். 5 மணிக்கு மேலே தானப்பா நீ சொல்ல சாயங்காலம். சூரியன் சாய்ந்த நேரம், அது அப்படி சாயங்காலம் ஆயிடுச்சு. சூரியன் சாய்ந்ததில் இருந்து, இன்னைக்கு 6:30 மணி ஆகுது, இன்னைக்கு 8வது 6 சூரியன் சாய்ஞ்சிருது. 6:30 ஆகுது. இருந்து, அதிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை. இரவின் இருள், ரெண்டு வார்த்தை. இரவின் இருள், இரவு நேரத்தாய் இருள் உண்டாகும். அந்த இரவின் இருள் சூழும் வரை எதுவரை சூழ்ந்திருக்கும்? காலை 5 மணி வரை அல்லது 4:30 மணி வரை
இருக்கும் அந்த இருள். இருள் இருக்கும் வரை இரவு இருக்கும். அகீமிஸ் சலாத்த, சலாத்தை நிலைநிறுத்துங்கள். லிதுலுக்கு ஷம்ஸ், ஷம்ஸ் சாய்ந்ததில் இருந்து, இலா ஹஸக்கில் லைல், ஹஸக்கில் லைல், இரவின் இருள் சூழும் வரை சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். தூக்கம் கிடையாது. சூரியன் சாய்ந்ததிலிருந்து இருள் சூழும் வரை, எதுவரை இருள் சூழ்ந்திருக்கின்றதோ அந்த 5 மணி வரையோ 4:30 மணி வரையோ மார்னிங் 4:30 மணி வரையோ அதுவரை நீங்கள் சலாத்தை நிலை நிறுத்த வேண்டும். சலாத் என்னவென்று தெரியாது. இந்த மாதிரி செய்யணும்னு மட்டும் சொல்லிட்டாங்க. யார் செஞ்சாங்க? இந்த வார்த்தை யார் காது கொடுத்து செவித்தாழ்த்து கேட்டீங்க? ஒன்றும் கிடையாது. அதை பற்றி நினைச்சதும் கிடையாது. இப்படி சொல்லிட்டான் ஆண்டவன், என்ன செய்யறதுன்னு கூட உங்களுக்கு நினைவு வரவில்லை. இதுதான் இன்றைய நம்முடைய நிலைமை. என்ன சொல்ல போறீங்க? தம்பி கேட்டீங்க, குரான்ல கேட்டேன், சூரியன் சாய்ந்ததிலிருந்தே இரவு நேரம் ஆகிவிட்டது. அந்த இரவு எப்பொழுது முடியும்? என்னைக்கு சூரியன் வர ஆரம்பிச்சிச்சோ, லேச வெளிச்சம் வந்தோன்னே இருளும் போச்சு, இரவும் போச்சு, சூரியன் 4 மணி நேரத்தை வெளியே வந்துடும். சரியா? புரிஞ்சுட்டீங்களா தம்பி? புரிஞ்சுங்கய்யா. 73 வருங்க அத்தியாயம். அதுல போர்வை போட்டுக் கொண்டிருக்க எந்திரிப்பீராக. தூக்கத்தில் 12 மணிக்கு 1 மணிக்கு போர்வை தூங்கிட்டு இருக்காரு நபி. போதும்பா தூங்குனது. எவ்வளோ வேலை தூங்குறத அவன் அனுப்புனா? நீங்கள் பூமியை தூங்குறதுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் போதும் போதும் போத்து எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, கிளம்புங்க, என்னை பற்றி சிந்தனை செய்யுங்க, என்னை ஜிக்கர் பண்ணுங்க, எனக்கு சுஜூத் பண்ணுங்க, என்னை தஸ்பீஹ் பண்ணுங்க, என்னை இபாதத் பண்ணுங்க, வெளியே வேலை இருக்குது என்று ரசூலை எழுப்புறான். எந்திரித்து அதே மாதிரி அவங்க எழுப்புறாப்பா. ரசூலை பின்பற்றுங்களை நிப்பாட்டிக்கிட்டானே. உங்களை எனக்கு எழுப்புறானா? இல்லையே. ஏன் செய்ய மாட்டேங்க தெரியும் அவனுக்கு. ஆக பொதுவாக வெளிப்படையாக பொதுவாக எல்லாரும் சொல்லிட்டான், இந்த ரசூலை பின்பற்றுங்க. பார்த்துக்கிட்டீங்களா? வார்த்தை எழுப்புவது பார்த்தீங்களா? என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? போரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னையாவது போரை பார்த்தாதிய நல்லா ஓதுங்க, எல்லாரும் ஓதுங்க, எந்திரிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாள் வாழ போகிறோம். நம்ம இன்னும் பெருசாக வாழ்ந்து கிழிக்க வைக்கணும் கிடையாது. நாளை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், நானும் கேட்குற பதில் சொல்லணும். அதுக்கு உஷாராக இருந்துக்கிறேங்க. சரி, இந்த 17 78 சொல்ல எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அதை அடுத்த கிளாஸில் சொல்கிறவங்களுக்கு. அது வரையும் பேசுனது பூரா அதை டைஜஸ்ட் பண்ணுங்க, திருப்பி ஓதி பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்குது. உண்மையை உட்காந்துக்கிறோமோ அப்படி உங்களே நீங்கள் பேசிக்கிறங்க, பதில் சொல்லிக்கிறங்க. ஆகவே பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த பயானில் பார்ப்போம். ஹஸ்பனல்லாஹ்.